ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டை சுற்றி க்ளீன் பண்ண போகிறாங்க. இவர் விளையாட்டை பாருங்கள். இங்கே விளையாடணும் அவர் பாருங்கள், எப்படி விளையாடுது பாருங்கள். விளையாடு, நீ விளையாடு, உன்னையும் காமிக்கிறேன். போ விளையாடு, படு படு படு. நீயும் டிவியில் வருவேன். நீயா ஒன்று பாருங்கள். இந்த வீட்டை சுற்றி இப்படி இருக்க க்ளீனாக இருக்குது, அன்க்ளீனாக இருக்க இடத்தெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடியெல்லாம் கூட க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள், மாடியில் அவ்வளோ குப்பையாக இருக்குது, தெரியுது அங்கங்கே குப்பை. அப்புறம் டேங்க்கு பாருங்கள். அப்புறம் வந்து டேங்க் க்ளீன் பண்ண பாருங்கள். இவரும் எட்டி பார்க்குறாரு பாருங்கள். எது க்ளீன் பண்ணாலும் இவரும் பார்ப்பார். டேங்க்கு பாருங்கள், கீழே ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. அதனால் இதுவும் டேங்க்கும் சுற்றி க்ளீன் பண்ணலான்னு இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு கால் வந்துட்டாங்க. தலையாடு, இறங்கு, ஓடு. இது எங்கள் வீட்டு அப்படியே பேக் சைடு எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ குப்பையாக இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அங்கே பாருங்கள், கிணறு. அது கிணறு மேலே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு. அங்கே பாருங்கள் வந்துட்டாங்க பாருங்கள். இந்த சைடை பாருங்கள், இந்த சைடில் எவ்வளோ குப்பை இருக்குது மட்டும் பாருங்கள். அது பாருங்கள், ஃபுல்லாக தழை, முருங்கை மரம் தழை, ஃபுல்லாக தலைங்க தான், ஃபுல்லாக தலைங்க. இதை பாருங்கள், கீழே க்ளீன் பண்ணுறாங்க, தெரியுதா எப்படி க்ளீன் பண்ணுறாங்க. இவர் பாருங்கள், ஒரு விளையாட்டு. டேய் என்னடா? அப்புறம் பட்டர்ஃப்ளை பிடிக்கிறதுக்கு ஒரு பறக்கிறது பாருங்கள். படி பாருங்கள், முருங்கைக்காய் எவ்வளோ இருக்குது பாருங்கள். முருங்கைக்காய் பாருங்கள், சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய். என்ன வேணும்? படு, கீழே படு. விளையாடு. திரும்ப இந்த சைடு, இந்த சைடு வா. இந்த சைடு திரும்ப, மாற்றி திரும்புடா. அப்படிதான் திரும்ப, மாற்றி திரும்ப. அந்த சைடு திரும்ப. மியாவுன்னு விஸ்கி. சரி வா ஓடியா. வா இங்கே வா. சரி, இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் க்ளீன் பண்ணிட்ட பிறகு பார்க்கலாம். பாய். இப்போ பாருங்கள், முன்னாடி இருக்க முருங்கைக்காய் மரத்தை வந்து வெட்டிடுறாங்க. ஏன்னா அதில் நிறைய கம்பளி பூச்சி இருந்துச்சு. ஸோ அதனால் அப்பா வெட்ட சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ அந்த முருங்கைக்காய் மரத்தையும் முன்னாடி இருக்க ஃப்ரண்ட்டில் இருக்க மரத்தை வெட்டிடுறாங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்க சீத்தா மரமும் ரெண்டுமே இருக்குது, அதுவும் வெட்டிடுறாங்க. ஏன்னா அந்த கம்பளி பூச்சி அந்த இலையில போயிட்டு அந்த இலையும் ரொம்ப ஒரு மாதிரி பால் பண்ணிடுச்சு. அதனால் அந்த சீத்தா மரத்தை அப்பா வெட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த வெள்ளைப்பூ பூக்கும் அந்த மரத்தை அப்பா வெட்ட சொல்லிட்டாங்க. ஏன்னா ஸ்ட்ரீட் லைட் வந்து வீட்டில் வரல, நைட் ஆனால் கொஞ்சம் இருட்டாக தெரியுது, பூச்சி வரதெல்லாம் தெரியல. ஸோ அதனால் ஒரு கிளை மட்டும் அப்பா வெட்ட சொல்லிட்டாங்க மேலேருந்து. அதுவும் வெட்டிட்டாங்க பாருங்கள். இந்த வெள்ளைப்பூ பார்த்திங்கன்னா உடனே துளுத்துரும். இதுவும் எங்கள் வீட்டு அப்படியே இந்த வெள்ளைப்பூ பக்கத்தில் ஒரு மஞ்சா பூ செடி இருக்கும் பெரிய, அது ரெண்டுமே சீக்கிரமாக ஒரு வாரத்துலேயே நல்லா துளுத்துரும். அதனால தான் வெட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க் க்ளீன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டேங்க்கில் அவங்க இறங்கி அந்த கீழே இருக்க மண்ணெல்லாம் வந்து நல்லா தண்ணியோட கலரி விடுறாங்க. அது பாருங்கள் எவ்வளோ ஒரு எல்லோயிஷாக இருக்குது பாருங்கள். அப்புறம் பாருங்கள், அந்த கீழே மண்ணெலாம் இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் எல்லாம் வடிகட்டி மேலே கொடுக்குறாங்க. அந்த தண்ணி கலரை மட்டும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கும்ன்ட்டு. பாருங்கள் இந்த எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. அப்படியே நான் பக்கத்தில் இருக்க செடிக்கு ஊற்றிட்டேன், கீழே ஃபுல்லாத்தையும் ஊற்றிட்டு அவர்கிட்ட கொடுத்தா அதுமாரி ஒரு 2-3 டப்பா எடுத்து கொடுத்தாரு. நல்லா க்ளீன் பண்ணாங்க சூப்பராக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா அந்த விம் அந்த ஒயர் மாரி வர அந்த நாரை போட்டு நல்லா தேய்ச்சாங்க. கீழே இருக்க அழுக்கெலாம் எடுத்துட்டாங்க நல்லா சூப்பராக. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி தண்ணி போட்டு நல்லா அதுவும் அலசிட்டு அந்த விம்லாம் வச்சு தேய்ச்சதெல்லாம் ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாக. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வெட்டி முடிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ ஏரியாவே. ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது பாருங்கள். இப்போ ஃபுல்லாக தண்ணிலாம் ஊற்றி பக்காவாக ஆக்கிட்டோம். தண்ணிலாம் அது பாருங்கள், இங்கே இருந்த முருங்கை மரத்தை வெட்டியாச்சு, இங்கே இருந்த இந்த சீத்தா மரம் வெட்டியாச்சு. பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டு செடிலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள், சூப்பராக இருக்கா? அப்படியே பாருங்கள் கீழே. அப்புறம் இந்த சைடு பாருங்கள், இந்த சைடை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக. மணி பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, சூப்பராக இருக்கா? பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இது செம்பருத்தி பூ ஒரு மாதிரி பிங்க் கலரில் பூக்கும். இங்கே பாருங்கள்
இது ஒரு கீரை நான் வச்சுருக்கேன். அதில் குலவிலாம் இருக்குது பாருங்கள். ஐயோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த இடமே பாருங்கள் அப்படியே மொத்தமாக அப்படியே பாருங்கள் இந்த இடம் அந்த இடம். அப்புறம் இந்த சந்து நான் மாடியிலேருந்து காமிச்சிருப்பேன் இந்த சந்தை. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் செம்ம க்ளீன் பண்ணிட்டாங்க அவங்க வந்தவங்க. சூப்பராக எல்லாமே கழிச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் வாழை மரம்லாம் மட்டும்தான் விட்டுருக்கோம். அங்கே பாருங்கள் அதுக்கு தண்ணி, வாழை மரத்துக்கு தண்ணி சூப்பராக. இது பாருங்கள் ஒரே சீத்தாமரம் மட்டும் விட்டுருக்கோம். அப்படியே இந்த சைடு வந்திங்கன்னா வீட்டு பேக் சைடு இங்கேயும் வாழை மரம். வீட்டு பேக் சைடு போனாலும் ஃப்ரண்ட் சைடு வந்துடும். இங்கே பாருங்கள் அப்படியே பாருங்கள் ஃபுல் க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ தான் வீடே க்ளீனாக இருக்குது. மாடி டேங்க்கு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க. செம்ம சூப்பராக இருக்குது. கால் கழுவி முதல்ல ஃப்ரெண்ட் சைடே வந்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.